இதை மட்டும் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிசினஸ் ஓனர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா ஃபியூச்சர்ல சர்வை பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏலத்துல பணம் கட்டி எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த விஷயத்துல கவர்மெண்ட் லீடராகவே ப்ரோஆக்டிவாவே இதுல ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றது தான் உண்மை. இன்னைக்கு நிறைய பிஸ்னஸ் ஓனரு அவங்க நாலேஜுக்கு தெரியாம மிஸ் ஆகிற பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை லாஸாவே அக்கௌண்ட் பண்றது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு SEOனா என்னன்னு தெரியும், AEOனா என்னன்னு தெரியுமா? டெக்னாலஜி எப்போவுமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் கிரியேட் பண்ணி தரும். ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஸ்மால் இல்லைனா மீடியம் சைஸ் பிஸ்னஸ் ஓனராக இருந்தால் இந்த கொஸ்டின் கட்டாயமாக உங்களுக்கானது. உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அசட் எது தெரியுமா? அது வேற எதுவுமே கிடையாது, உங்களோட கம்பெனி வெப்சைட்டு தான். ஒரு நாளைக்கு உங்கள் கம்பெனி வெப்சைட்டை எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 100, ஒரு 500 இல்ல 1000. அதுல எத்தனை பேர் உங்களுக்கு கஸ்டமரா கன்வெர்ட் ஆகுறாங்க? ஆவரேஜா ஒரு பிசினஸ் வெப்சைட்டுக்கு 100 பேர் வந்தா அதுல 2ல இருந்து 3 பேர் மட்டும்தான் என்கொயரியாவே கன்வெர்ட் ஆகிறாங்க. ரிமைனிங் 97 பேர் உங்க வெப்சைட்டை விசிட் பண்ண தடையமே இல்லாம உங்க வெப்சைட்ல இருந்து குவைட்டா வெளியில போயிடுறாங்க. இது உங்க பிசினஸ் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இல்ல, இன்ஸ்டன்டா அவங்களை என்கேஜ் பண்ண அந்த வெப்சைட்ல எதுவுமே இல்லாதனால. இன்னைக்கு நிறைய பிசினஸ் சராசரியா ஒரு நாளைக்கு சில ஆயிரங்கள்ல இருந்து லட்சம் வரைக்கும் கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆடு, இன்ஸ்டாகிராம் ப்ரமோஷன் அண்ட் SEOல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜா ஒரு லீடுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க பிசினஸ் காம்படிஷனை பொறுத்து 100 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றீங்க. கிட்டத்தட்ட உங்க லீடை ஏலத்துல பணம் கட்டி எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி அந்த லீடு உங்க வெப்சைட்டுக்கு வந்தா யாரும் பேச மாட்டாங்க, கைட் பண்ண மாட்டாங்க, என்கேஜ் கூட பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா சொல்லணும்னா நம்மள மாதிரி பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு வர எல்லா என்கொயரி கால்ஸையும் அட்டன் பண்ண முடியாது. ஒருவேளை நமக்கு ஸ்கெட்யூல்டு மீட்டிங் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹை ப்ரையாரிட்டி இஷ்யூல நம்ம ஸ்ட்ரக் ஆயிருக்கலாம். அப்படி மிஸ் பண்ண காலுக்கு நம்ம திரும்ப கால் பேக் பண்றதுக்குள்ளார நம்மளோட கஸ்டமர் நம்ம காம்படிட்டர் கூட பேசிட்டு இருக்கலாம். டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கோ அதே அளவுக்கு கஸ்டமரோட பேஷியன்ஸ் லெவல் ரொம்பவே இப்ப குறைஞ்சிருச்சு. 2019ல ஒரு கஸ்டமர் ஒரு சர்வீஸ் எடுக்க 24 மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு 5 நிமிஷம் கூட வெயிட் பண்றதுக்கு அவங்க தயாராகவே இல்லை. இது ஒரு சர்வே டேட்டா கிடையாதுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் ரியாலிட்டியே இதுதான். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் ஆப்னு ஒரு காரணம். என்னன்னா வாட்ஸ்அப் ஆப் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய டாலரன்ஸ் லெவலையே குறைச்சிருச்சுன்னு சொல்லணும். உங்க ஃப்ரெண்டு ஆன்லைன்ல இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க அவருக்கு ஒரு மெசேஜ் போடுறீங்க, ஆனா அவரு உங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. அப்ப நீங்க கிட்டத்தட்ட ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருவீங்க. இதே மாதிரியான எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சமா பிசினஸ் மேலையும் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்க கஸ்டமர் வெப்சைட்டுக்குள்ள ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா அவங்களோட சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒருவேளை இந்த பிசினஸ் ஆக்டிவா இருக்கா இல்லையான்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பிசினஸ் வெப்சைட் ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு மாதிரியோ இல்லைன்னா ப்ரௌசர் மாதிரியோ தான் இருக்கு. அதுல இமெயில் அட்ரஸ் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும், உங்களுடைய கம்பெனி அட்ரஸ் கூட இருக்கும். ஆனா அந்த வெப்சைட்ல இன்ட்ராக்ஷன் மட்டும் இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ஒரு பொட்டி கடைக்கு ஏதாவது பொருள் வாங்க போனோம்னா என்ன வேணும்னு கேட்கறதுக்கு அந்த ஷாப்ல யாராவது இருப்பாங்க. ஆனா அதுவே நம்ம வெப்சைட்டுக்குள்ள யாராவது விசிட் பண்ணா அவங்கள என்கேஜ் பண்ண நம்ம வெப்சைட்ல எதுவுமே இருக்காது. இன்னைக்கு 78% ஆஃப் த கஸ்டமர் நம்ம வெப்சைட்டுக்கு வரதே இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் தான். இன்னைக்கு எந்த கஸ்டமரும் உங்க மொபைல் நம்பரை தேடி வெப்சைட் வரைக்கும் வரது கிடையாது. ஒரு ரிசர்ச் படி 53% ஆஃப் மொபைல் யூசர்ஸ் ஒரு வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு 3 செகண்டுக்கு மேல எடுத்துச்சுன்னா அந்த வெப்சைட்டை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுக்கும் மேல ஒரு ஹிடன் ரியாலிட்டி இருக்கு. பல நேரங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமர் என்கொயரி பண்ணும்போது சேல்ஸ் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்ப நமக்கு அந்த கஸ்டமர் நம்ம ப்ராடக்டையோ இல்ல சர்வீஸையோ வாங்குவாங்களா மாட்டாங்களான்ற கிளாரிட்டியே இருக்காது. இந்த சூழ்நிலையில கஸ்டமருக்கு நம்ம பிசினஸ் பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கிற ஒரு கேள்விக்கும் அவங்க கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த காலை கட் பண்றதுல தான் குறியா இருப்பாங்க. சில பேர் அப்புறம் பேசுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு கூட போயிருவாங்க. இது நம்ம பிசினஸ் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத
இல்லாதனால கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுக்கு நம்ம பிசினஸ் பத்தினான கம்ப்ளீட் கிளாரிட்டியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண தவறி இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிசினஸ்ல ஏஐ பேஸ்ட் இன்டராக்ஷன்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா மாறிக்கிட்டு வருது. இப்போ கஸ்டமர் எந்த விதமான பிரஷரும் இல்லாம நம்மளோட பிசினஸ் பத்தி எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட ப்ராடக்ட் என்ன, சர்வீஸ் என்ன, பிரைசிங் என்ன, நம்மளுடைய ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் அவங்க எளிமையாக இந்த ஏஐ ஏஜென்ட் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நம்ம கஸ்டமருக்கு அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டதுனால அவங்க ஒரு இன்ஃபார்ம்டு கஸ்டமராக இருப்பாங்க. எப்பவுமே ஒரு இன்ஃபார்ம்டு கஸ்டமர் ஆல்வேஸ் எ பெட்டர் கஸ்டமர். இதுக்காக தான் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் Vakium.ai, இன்டெலிஜென்ட் வெப்சைட் ஏஐ ஏஜென்ட். இது மற்ற வெப்சைட்ல இருக்கக்கூடிய சாட்பாட் மாதிரி கிடையாது. அந்த சாட்பாட் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கும்போது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு சிம்பிளா உங்களை இக்னோர் பண்ணிடும். ஆனா நம்மளோட Vakium.ai நீங்க எந்த ஆங்கிள் இருந்து கொஸ்டின் கேட்டாலும் உங்களை டிசப்பாயிண்டே பண்ணாம அந்த பிசினஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை ரொம்ப கூலா உங்களுக்கு பிரசன்ட் பண்ணிடும். நம்மளோட Vakium.ai வரக்கூடிய விசிட்டரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல ரொம்ப ஈஸியா நேச்சுரலாவே இன்டராக்ட் பண்ணும். இது இன்ஸ்டன்டா கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாம 24/7 ஒர்க் பண்ணும். அதோட ரொம்ப முக்கியமா உங்க வெப்சைட்டுக்கு யாராவது விசிட்டர் வந்தா அவங்களோட இதுவே ஆட்டோமேட்டிக்கா என்கேஜ் பண்ணும். என்கேஜ் பண்ணி நமக்கு ரொம்ப முக்கியமான அவங்களோட மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸை பக்காவா வேலிடேட் பண்ணிட்டு எந்த ஜங்கும் இல்லாம உங்களுக்கு ஆக்சுவல் டேட்டாவை சிஆர்எம்கே டைரக்டா ஃபீட் பண்ணி கொடுத்துரும். கிட்டத்தட்ட உங்க வெப்சைட்டுக்கு ஒரு ஏஐ எம்ப்ளாயி மாதிரி இது வேலை செய்யும். ஒரு கஸ்டமர் ஒன்னு இல்ல 100 கேள்வி கேட்டா கூட ரொம்ப கூலா ஆன்சர் பண்ணும். ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிசினஸ்க்காகவே உருவாக்கப்பட்டது தான் எங்க Vakium.ai. முதல்ல இந்த Vakium.ai ஏஜென்ட்டை நாங்க எங்க பிசினஸ்ல யூஸ் பண்ணி அதோட ரிசல்ட் எல்லாம் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிசினஸ்க்கு நாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ஏஐ ஏஜென்ட்டை கம்ப்ளீட்டா உங்க பிசினஸ்க்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி கஸ்டமைசபிள். எங்களோட ஓன் மேனுஃபேக்சர்டு ஏஐ ஏஜென்ட் இது. அதோடைய அவதார் இமேஜை மாத்த முடியும், லோகோவை மாத்த முடியும், வெல்கம் மெசேஜை மாத்த முடியும், கலர்ஸ் மாத்த முடியும், டேட்டா என்ன வாங்கணும்ன்றதை நீங்களே டிசைட் பண்ண முடியும், அவங்க என்ன லாங்குவேஜ்ல இன்டராக்ட் பண்ணுன்றதை டிசைட் பண்ண முடியும், வாய்ஸ் பாட்டா யூஸ் பண்ண போறீங்களா, சேட் பாட்டா யூஸ் பண்ண போறீங்களான்றது எல்லாமே நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். இந்த ஏஐ ஏஜென்ட் கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் ஓனரோட க்ளோன் மாதிரி தான். பிசினஸ் ஓனரோடைய வாய்ஸ் எடுத்துக்கும், அவங்களுடைய இவ்வளவு நாளான நாலேஜையும் எடுத்துக்கும். ஆனா எல்எல்எம் உடைய பிரெயின்ல வேலை செய்யும் அது. அப்ப பாருங்க, உங்களோட ஒரு க்ளோனு வெப்சைட்ல இருந்து உங்க வெப்சைட் வரக்கூடிய விசிட்டருக்கு என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஈஸியா ஃபீட் பண்ணி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க எதுல கேள்வி கேட்டாங்கன்றத கம்ப்ளீட் டீடைல்ஸை உங்களுக்கு பதிலா அது கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்டயே கொடுத்துரும். நம்ம Vakium.ai ஏஜென்ட் உங்க பிசினஸை பத்தின ப்ராடக்ட், சர்வீஸ் இன்ஃபர்மேஷனை, பிரைசிங்கு, சேல்ஸ், சப்போர்ட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஒரு கஸ்டமருக்கு அவங்க கேட்கிற விதத்துல எளிமையா மிக தெளிவாவே அவங்களுக்கு சொல்லிடும். இதனால உங்க வெப்சைட் யூசருக்கு கிடைக்கிறது ஒரு லைவ் பிசினஸ் இன்டராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இது கஸ்டமருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். இது பிசினஸ் ஆக்டிவா இருக்கு, ரெஸ்பான்ஸ் குயிக்கா இருக்குன்ற ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் உங்க பிசினஸ்க்கு. பல பேர் இன்னும் ஏஐ ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான கேள்வி, ஏஐ ஃபியூச்சர் டெக்னாலஜி நீங்களும் நினைக்கிறீங்களா? ரீசெண்டா சவுத் இந்தியாவில் உள்ள 2 ப்ராமினன்ட் ஸ்டேட்ல ஏஐக்குன்னு மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போல தெலுங்கானால ஏஐ இனோவேஷன் ஹப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆந்திர பிரதேஷ்ல ஏஐ ஸ்கில்லிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஏஐ இன்னமும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, அது கவர்மெண்ட் பாலிசி லெவல் டிஸ்கஷனாவே மாறிடுச்சு. பல பிசினஸ் இன்னும் ஏஐ ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க அதே நேரத்துல கவர்மெண்ட் நம்மளுக்கு லீடரா இருக்காங்க இந்த விஷயத்துல. ஒரு 2 உதாரணம் சொல்லணும்னா, நம்ம பிஸ்னஸில் எல்லாரும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடிய ஜெம் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா அதில் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டான ஏஐயை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, எல்லா காமன் பப்ளிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய டிஜிலாக்கர்லேயுமே
இன்டெலிஜென்ட்டான ஒரு ஏஐயை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்துல கவர்மெண்ட் மற்ற டெக்னாலஜி அடாப்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபாலோவரா இல்லாம லீடராகவே ப்ரோஆக்டிவாவே இதுல ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் வருது. அது என்னன்னா, உங்களுடைய கூகுள் சர்ச் இன்ஜின் இருக்கு இல்லையா, அதுல ஒரு வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்து அந்த வெப்சைட்ல இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு நீங்க கேட்டீங்கன்னா 3 to 4 செகண்ட்ஸ்ல மொத்த வெப்சைட்டையுமே கிரால் பண்ணி அது இருக்கா இல்லையான்றத இன்ஸ்டன்டா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடும். இன்னைக்கு இருக்கிற நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு SEOனா என்னன்னு தெரியும், AEOனா என்னன்னு தெரியுமா? AEO தான் ஃபியூச்சர். AEOன்றது நத்திங் பட் ஆன்சர் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். ஒரு உதாரணம் எடுத்துப்போம். உங்களோட கஸ்டமர் யாரோ ஒருத்தர் கூகுள் சர்ச் இன்ஜின்ல போயிட்டு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் டென்டல் கிளினிக் எதுன்னு கேட்கிறாரு, இல்லைன்னா ஒரு நல்ல கார் சர்வீஸ் சென்டர் எதுன்னு கேட்கிறாருன்னா ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய சர்ச் இன்ஜின் டைரக்டா அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய ஏஐ ஏஜென்ட்டோட இன்டராக்ட் பண்ணி ரெக்கமெண்டேஷனை இன்ஸ்டன்டா கொடுத்துரும். அந்த நேரத்துல உங்க பிசினஸ் வெப்சைட் அப்டேட்டடா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, இன்ட்ராக்டிவா இல்லாம இருந்துச்சுன்னா, எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஏஐ ஏஜென்ட் எம்பர்ட் பண்ணி இல்லாம இருந்துச்சுன்னா நம்மளோட பிசினஸ் சர்வைவ் பண்றதே கஷ்டமா போயிடும். இன்னைக்கும் நிறைய பேர் வெப்சைட்ன்றது வெறுமனே ஹியூமன்ஸ்க்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. இன்னைக்குமே நீங்க கூகுள் சர்ச் இன்ஜின்ல போய் ஒரு வெப்சைட் யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டன்டா அந்த வெப்சைட்டை கிரால் பண்ணி அந்த வெப்சைட்ல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைன்றத கிளியரா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும். இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க வெப்சைட் வெல் ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் அண்ட் மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கணும்ன்றது தான் இதோட அர்த்தம். அப்படி உங்களோட பிசினஸ் வெப்சைட் அப்டேட்டடா இல்லாம மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்ல இல்லாம இருந்தா சர்ச் இன்ஜின்ல உள்ள ஏஐ இக்னோர் பண்றது கூட ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதை மட்டும் ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிசினஸ் ஓனர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா ஃபியூச்சர்ல சர்வை பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். இன்னைக்கு நிறைய பிசினஸ் SEO பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஃபியூச்சர்ல பிசினஸ் AEO பத்தியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்மளோட வெப்சைட் ஏஐ ரீடபிள் ஃபார்மேட்ல இல்லைன்னா நம்மளோட வெப்சைட்டை ஏஐ சிம்பிளா இக்னோர் பண்ணிடும். அந்த சூழ்நிலையில ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிசினஸ் ஓனர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி ஆயிடும். 2000ல வெப்சைட் இருந்தாலே போதும்னு நினைச்சோம். அதே 2010ல மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட் வேணும்னு நினைச்சோம். அதே 2020ல ஃபாஸ்டா லோட் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு நம்மளோட வெப்சைட் ஏஐ ரெடியா இருக்கான்றது தான் ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்குது. எப்போவுமே டெக்னாலஜி ஆரம்பத்தில் ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் தெரியும். ஆனால் போக போக அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக மாறிடும். இதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. ஏன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறக்கூடிய UPI பேமெண்ட்டே அதுக்கு ஒரு உதாரணம் தான். அந்த கதையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அதுக்குள்ளே நான் டீட்டெயில்டாக போக விரும்பலை. பல வெப்சைட்டு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஆனால் ஒரு சில வெப்சைட்டு தான் வரக்கூடிய விசிட்டருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸையே கொடுக்கும். ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்றது இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஸ்பீடு. அது நம்ம வெப்சைட் வரக்கூடிய விசிட்டருக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட். ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ்ன்றது ஒரு சில நேரத்துல நீங்க ஆயிரக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ரன் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் கேம்பெயினோட ரொம்ப பவர்ஃபுல்லானது. டிஜிட்டலா ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றதுக்கு பியூட்டிஃபுல்லான வெப்சைட் மட்டும் பத்தாது, ரெஸ்பான்சிவ்னஸும் தேவை. இன்னைக்கு பிசினஸ் டிஜிட்டலா பிரசன்ட் ஆகலைன்னா இன்விசிபிள் ஆயிடும். அதே அளவுக்கு இன்டராக்டிவா இல்லை அப்படின்னா நம்மளோட காம்படிட்டரால ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணப்படுவோம். அதனால தான் உங்க பிசினஸ் வெப்சைட்டை வெறுமனே ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு மாதிரியோ ஒரு டிஜிட்டல் ப்ரௌசர் மாதிரியோ வைக்காம உங்களுக்காக 24/7 ஒரு லீட் ஜெனரேட்டிங் என்ஜினா மாத்துங்க. அதை உங்களோட 24/7 ஏஐ சேல்ஸ் எம்ப்ளாயியா மாத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட்டுக்கும் ஒரு கான்வர்சேஷனல் வெப்சைட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரிஞ்சுதா? இந்த வித்தியாசம் தான் அடுத்த 100 பேரை வெறும் விசிட்டரா விட்டுறாம உங்களோட கஸ்டமரா மாத்துறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டாட்டிக் வெப்சைட் காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் கான்வர்சேஷனல் ஏஐ வெப்சைட் காலம் ஆரம்பிச்சிடுச்சு. உங்க வெப்சைட்டுக்கு ஒரு ஃப்ரீ ஏஐ கன்சல்டிங் வேணுமா? கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல ஏஐ ஏஜென்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. QR கோடை ஸ்கேன் பண்ணி டெமோ புக் பண்ணுங்க. வாக்கியம்.ai இப்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.